Children, how are you all? I hope you all are fine and safe at home. Okay, children, today we are going to see the continuation of the walking tree section 3. So, in the first two sections, we saw about the author and his grandfather. We saw that his grandfather was a forest officer who was retired and he wanted to plant lots of trees, and they went to the river bank, they went to the deserted forest, that was the rocky island, and planted many kinds of trees, in which tamarind, laburnum, and coral trees were added. So in the last video I told you that I would show you the pictures of laburnum and coral, isn't it? So here are they. So this is the picture of laburnum flower. Can you see the leaves of laburnum leaf and the flower? Okay, the flower of laburnum, leaf and flower of laburnum. And now the next one is the coral. This is the coral flower, and the tree looks like this. We would have seen in many places, isn't it? Show plant. Okay, children. So let's start with section 3. Keep your fingers on the line. Book page number 115. The monsoon season was the time of rambling. What do you mean by rambling, children? The meaning of rambling is wandering here and there. அங்கே இங்கேயும் அலைப்பாரி போகிறது, அங்கேயா இங்கேன்னு ஒரு நிலை இல்லாமல் இருக்குது. ஓகே, அபவுட். சரி, அப்போ மழை காலத்தில் உண்மையிலே அங்கே மலைக்குள்ளே போவையா வேண்டாமா, வீட்டுக்குள்ளே இருக்கியா வெளியே போய்ங்கிற அப்படியே நம்ம அலைஞ்சிட்டே இருப்போம் இல்லையா? ஓகே, அட் எவ்ரி டர்ன் தேர் வாஸ் சம்திங் நியூ டு சி. ஒவ்வொரு நேரமும் ஏதாவது புதுசாக பார்க்க கிடைக்கும். அவுட் ஆஃப் தி எர்த் அண்ட் ராக் அண்ட் லீஃப்லெஸ் பவுஸ், த மேஜிக் டச் ஆஃப் த ரெயின்ஸ் ஹட் brought லைஃப் அண்ட் கிரீன்னஸ். ஓகே, அதை எங்கேருந்து பார்க்க முடியும்? பூமியிலேருந்து ஏதாவது புழு வண்டு பூச்சிகள் வரும், இல்லைன்னா செடிகள் புது செடிகள் முளைச்சி வரும். அப்புறம் பாறைகள்லேருந்து பார்க்கலாம். அதே மாதிரி லீஃப்லெஸ் பவுஸ், அதாவது இலை இல்லாத செடிகளில் பார்க்கலாம். புது இலை வந்து அந்த செடிகள் உயிர் பிக்கிது இல்லையா? இலையே இல்லாமல் காஞ்சி போன மரம் மாதிரி இருக்கிறதுலாம் உயிர் வந்துடும். தென் த மேஜிக் டச் ஆஃப் த ரெயின்ஸ் ஹட் brought லைஃப் அண்ட் கிரீன்னஸ். அப்போ என்ன தான், அந்த பாறைகளை கூட பச்சை பாசிலாம் பார்க்க முடியுது இல்லையா சில நேரங்கள்? ஓகே, ஸோ அது என்ன சொல்லுதான், த மேஜிக் ரெயின். ஸோ ரெயின் இஸ் சம்திங் கால்ட் மேஜிக். மழை வந்து ஒரு மந்திரம், அது உயிர் கொண்டு வருகிற ஒரு மந்திரம், பசுமை கொண்டு வருகிற ஒரு மந்திரம் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. யூ குட் see the broad leaved vines growing. ஓகே, ஸோ அந்த நேரத்தில் இந்த ப்ராட்ன இந்த விரிஞ்சி அகலமான இலை அகலமான திராட்சை இலை வளர்ந்ததை பார்க்கலாம். பிளான்ட்ஸ் ஸ்ப்ராங் அப் இன் த மோஸ்ட் அன்லைக்லி ஆஃப் பிளேசஸ். அன்லைக்லி பிளேசஸ்னால் செடியே இல்லாமல், அதாவது காஞ்ச இடமாக இல்லைன்னா பாலைவனமாக இருக்கிற இடத்துல கூட மழை பெஞ்சா என்ன வந்துடுதான், செடிகளை நம்ம என்ன செய்யலாம், வளர்ந்ததை பார்க்கலாமா. பீப்பிள் வுட் டேக் ரூட் இன் த சீலிங். பீப்பிள் மரம், அதாவது அரசு மரம் என்ன செய்யுமா, சீலிங்னா மேலே ஸ்லாப்லேயோ ஓட்லேயோ என்ன செய்யுமா, அதோடைய ரூட்னா வேற கொண்டு போகும். பீப்பிள் ட்ரீக்கும் ரூட்ஸ் மேலோடி வரும், ஆனால் ஆலமரம் மாதிரி பெருசாக இருக்காது. ஓகே, மேங்கோ வுட் ஸ்ப்ராட். ஒரு மாங்கொட்டை என்ன செஞ்சிடும், முளைச்சிரும். ஆன் த விண்டோ சில், ஜன்னல் ஓரத்தில், அந்த ஜன்னலில் இருக்கிற அந்த சீலிங்கில் கூட என்ன செஞ்சோம், அந்த ஒரு கொட்டை இருந்தாலும் அது முளை வந்துருமா. we did not like to remove them, but they had to go if the house was to be kept from falling down. அந்த மாங்கொட்டை முளை வர்றது பார்க்கும்போது நம்மளால் என்ன செய்ய முடியாதான், அதை தூர போட்டுன்ட்டு ஆசையே வராதான். ஆனால் கட்டாயம் செஞ்சு ஆகணும். இந்த வீடு கீழே விழாமல் நிலச்சி நிற்கணுன்னா கட்டாயம் போட்டுக்கணும், இல்லைன்னா அதுக்குள்ளே வளர்ந்துச்சுன்னா கட்டாயம் ரூட்ஸ் வில் கோ இன்சைட் த வால்ஸ் அண்ட் வீடு நாசமாக போகும். இஃப் யூ வாண்ட் டு லிவ் இன் அ ட்ரீ, தட்ஸ் ஆல் ரைட் பை மீ. மரத்தில் வாழணுன்னா ஓகே, பிரச்சனை இல்லை, செட் கிராண்ட் மதர் கிராஸ்லி. அப்போ பாட்டி என்ன சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, மரத்தில் வாழணுன்னா ஓகே, மாங்கொட்டை வளரட்டும், but I like having a roof over my head and I'm not going to have my roof brought down by the jungle. ஆனால் எனக்கு என் தலைக்கு மேலே ஒரு
கூரை வேணும், அதனால ஒரு காடு எனக்கு கூரையாக இருக்கிறது நான் விரும்பலை. ஸோ எனக்கு வீடு தான் கூரையாக இருக்கணும். Then came the Second World War and I was sent away to a boarding school. ஸோ என்ன வந்துச்சு தான் செகண்ட் வேர்ல்ட் வார், இரண்டாவது உலக யுத்தம். ஓகே அம்மா. ஸோ the World War, when was it? It was started in 1st September 1939. 1939ல் ஆரம்பித்த வேர்ல்ட் வார் எப்போ முடிஞ்சுதான்? செப்டம்பர் 1945. கிட்டத்தட்ட ஒரு 95 years, 95 to some இல்லையா, இத்தனை வருஷம் போராடிருக்காங்க. ஒரு 100 வருஷம் யுத்தம் பண்ணாங்கன்னா அப்போ பாருங்கள், 100 வருஷம்னா அப்போ எத்தனை உயிரினங்கள் செத்து போயிருக்கோம் இல்லையா, எத்தனை பேருக்கு பாதிப்பு வந்திருக்கும், எத்தனை பேர் செத்து போயிருப்பாங்க. ரொம்ப கஷ்டம். ஸோ வேர்ல்டு வார், இனி தேர்ட் வேர்ல்டு வார் வரும். அது எத்தனை வருஷம் வருமோ, அதில் எத்தனை உயிர்கள் போகுமோ, உலகமே அழிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஸ்டோரி அந்த பீரியடில் தான், அந்த பீரியடுக்கு அப்புறம் தான் யார் எழுதியிருப்பா? இந்த ரைட்டர் எழுதியிருப்பாங்க. வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ மேபி ஆஃப்டர் 1945க்கு அப்புறம் தான் அவர் வளர்ந்து ஆளாகும்போது தான் அவர் எழுதியிருப்பார் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னால் அவர் சிறுவராக இருக்கும்போது நடந்த சம்பவத்தை he has written as a story here. Okay children, fine. Now so the Second World War and I was sent away to a boarding school. So when the Second World War started, what did his grandparents and his parents did? They sent him to a boarding school. அவரை போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்க. அப்படின்னா ஹாஸ்டல், அங்கேயே தங்கி இருந்து அங்கேயே ஸ்கூலும் அங்கே தான், தங்குறதும் அங்கே தான். டியூரிங் த ஹாலிடேஸ் ஐ வென்ட் டு லிவ் வித் மை ஃபாதர் இன் டெல்லி. லீவ் நேரத்தில் என்ன செய்வாங்களாம்? அவங்க அப்பா கூட டெல்லியில் போய் இருப்பாங்களாம். ஓகே. Now, meanwhile, my grandparents sold the house and went to England. So, அந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சு தான், அவங்க பேரண்ட்ஸ், தாத்தா பாட்டி என்ன செஞ்சுட்டாங்களாம், அந்த பங்களாவை என்ன செஞ்சுட்டாங்க, விற்றுட்டாங்களாம். தேராதூனில் இருந்த பங்களாவை விற்றுட்டு எங்கே போயிட்டாங்களாம்? இங்கிலாந்து போயிட்டாங்களாம். 2 or 3 years later, ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் I too went to England and was away from India for several years. நானும் இங்கிலாந்து போய் ரொம்ப வருஷத்துக்காக என்ன செஞ்சேன், இந்தியா விட்டு போயிட்டேன். தட் மீன்ஸ் அவர் வளர்ந்துருப்பார், படிப்பு கொஞ்சம் மேபி 10th or something like that. அவர் என்ன போயிருப்பார், இங்கிலாண்டில் போய் மேல் படிப்பு படிக்க போயிருக்கலாம் இல்லையா. ஸோ அவரும் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இங்கிலாந்து போயிட்டார். ரொம்ப வருஷம் வரை அங்கே தான் இருந்தாராம், இந்தியா விட்டு பிரிஞ்சிட்டார். Some years later I returned to Dehradun. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவர் திரும்பியும் தேராதூனுக்கு வந்தார். After first visiting the old house, it hadn't changed much. சரியா, அவர் தேராதூன் வந்ததும் அந்த பழைய வீட்டுக்கு போய் அதை பார்த்தாராம். அது ரொம்ப மாறின மாதிரி இல்லை. சரி, அப்படியே இருந்த மாதிரி தான், லைட்டாக வேணால் மாறி இருக்கலாம். I walked out of town towards the river bed. ஸோ அதை அப்படி பார்த்துட்டு, ஏன்னா அது வித்தாச்சு, அது அவங்க வீடு இல்லை. ஸோ அப்படி வெளியே அப்படி பார்த்துட்டு என்ன செஞ்சாராம், இந்த கிராமத்துக்கு வெளிப்புறமாக போனார். எங்கே? அந்த நதி ஓரத்தில் மரங்கள் நட்டாங்களா, செடிகள், அங்கே. இட் வாஸ் February. எந்த மாதம்? February மாதம். As I looked across the dry water course, my eye was immediately caught by the spectacular red blooms of the coral blossom. ஸோ ஃபெப்ரவரி மாதத்தில் அங்கே என்ன செய்யாதான், தண்ணி எப்படி இருக்காதான். ஏன்னா இந்த நார்த் இந்தியாவில் மழை பெய்கிற when is it rainy season? It is rainy season from June to September. So almost during February it is winter season. So in winter season, in some place snow also falls. Okay, so during February it is totally winter season. So as I looked across the dry water course, அந்த காஞ்ச தண்ணி இருக்கிற இடத்த நான் பார்க்கும்போது my eye was immediately caught by the spectacular means என்னது, அந்த கண்ணை வச்சு எப்படி பார்ப்போம் இல்லையா, அந்த ஒரு இது மாதிரி இப்படி பார்க்குறது, அதை வச்சு பார்க்கும்போது ஒரு காரியம் என் கண்ணுக்குள்ளே பட்டுட்டு, அப்படியே என் கண்ணில் பிடிப்பட்டுட்டு. ரெட் blooms of the coral blossom. ஸோ அவர் என்ன பார்த்தார், அவர் கண்களுக்கு என்ன பிடிப்பட்டுச்சு தான், ஒரு சிகப்பு கலரில் கோரல் பிளாசம்னு பார்த்தார், மொட்டு. சரியா, கோரலுடைய மொட்டை பார்த்தார், அது விரிகிறத பார்த்தார். இன் கான்ட்ராஸ்ட் வித் த ட்ரை ரிவர் பெட்,
இந்த காஞ்சி இருந்த நதியை பார்க்கும்போது இந்த பசுமையை அவர் பார்க்குறார். பாருங்க, காஞ்சது பசுமை, ட்ரை வித் greenery. காஞ்ச இடத்துல என்னைக்காவது பசுமை இருக்குமா? இல்லை. பட் தேர் he saw the dry river with a greenery, கலர்ஃபுல்லான ஒரு ஃப்ளவர். ஓகே, த ஐலண்ட் வாஸ் அ ஸ்மால் க்ரீன் paradise. அந்த இடமே அழகான பசுமை நிறைந்த ஒரு பரலோகம் மாதிரி, ஒரு ஸ்வர்க்கம் மாதிரி இருந்துச்சு தான். When I went up to the trees, I noticed that some squirrels were living in them. அந்த மரத்துக்கிட்ட நான் போகும்போது நான் பார்த்தேன், என்ன பார்த்தேன், அதில் சில ஸ்குரில், அணில்கள் இருந்தது, அதில் வாழ்ந்து கொண்டு இருந்ததான். அண்ட் அ குயில் அண்ட் அ கோயல். கோயல் மீன்ஸ் கக்கு, சரியா, குயில். அண்ட் அ க்ரோ பேசண்ட். அண்ட் அ க்ரோ பேசண்ட். க்ரோ பேசண்ட்னா காக்கா. ஓகே, இட் இஸ் அ டைப் ஆஃப் அ க்ரோ. So children, this is the picture of a crow patient. Okay, crow patient. Have you seen this? I have seen this in our village. நம்ம கிராமத்தில் நான் இது பார்த்துருக்கேன் நிறைய நேரம். We have a sapota tree in a backyard. There I have seen this many times. எங்கள் பின் தோட்டத்தில் சப்போட்டா மரம் இருக்குது, அதில் நான் இது நிறைய தடவை பார்த்துருக்கேன். See, it almost looks like a crow. His eyes is red, but can you see the wings? A bit of brown, இல்லையா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் க்ரோ பேசண்ட். ஸோ இதுவுமே அந்த மரத்தில் இருந்து தான். சேலஞ்ச் மீ வித் அ மெலோ, ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூ? ஓகே, ஸோ இவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அணில், குயில், க்ரோ, எல்லாரும் க்ரோ பேசண்ட்லாம் பார்த்து என்கிட்ட சேலஞ்ச் பண்ண ஆச்சிட்டாங்க ஒரு பார்வையோட. என்னென்னா, நீ யார்ப்பா இங்கே வந்து நிற்க புதுசா அப்படின்னு சொல்லி. ஸோ பட் த ட்ரீஸ் சீம் டு நோ மீ. ஆனால் அந்த மரங்களுக்கு என்னை தெரிஞ்ச மாதிரி தோணுச்சு. தே விஸ்பர்ட் அமாங் தெம்செல்வ்ஸ் அண்ட் பெக்கான்ட் மீ நியரர். அவங்களுக்குள்ளே அவங்க பேசிக்கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு சிக்னல் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு சின்ன அசைவு, அந்த மாதிரி. ஓகே, சிக்னல் யாருக்கும் தெரியாமல், யாருக்கும் புரியாமல் நம்ம எப்படி செய்வோம் இல்லையா, அதாவது பக்கத்தில் இருக்கிறவங்க தெரியாத மாதிரி மெதுவாக ரகசியமாக கூப்பிட்டு இங்கே வான்னு சொல்கிற மாதிரி இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த மரங்கள் என்னோட பேசிச்சு. அண்ட் லுக்கிங் அரவுண்ட் ஐ நோட்டிஸ்ட் தட் அதர் ஸ்மாலர் ட்ரீஸ், வைல்ட் பிளான்ட்ஸ் அண்ட் கிராஸஸ் ஹேட் ஸ்ப்ரங் அப் அண்டர் தியர் ப்ரொடெக்ஷன். ஸோ அங்கே இங்கேயும் சுற்றி பார்க்கும்போது இந்த மரங்களுக்கு எனல்ல, அது மற்ற காட்டு செடிகளும் புல்லுகளும் என்ன செஞ்சிச்சான், அங்கே இங்கேயுமா வளர்ந்து போய் இவங்க பாதுகாப்புக்கு கீழே வளர்ந்து இருந்துச்சான். எஸ், த ட்ரீஸ் வி ஹேட் பிளான்டட் லாங் அகோ ஹேட் மல்டிபிள். ஆமாம், அநேக வருடத்துக்கு முன்னால் நாங்கள் நட்ட செடிகள் இப்போ அதிகரிச்சுட்டு நிறைய செடிகள், அதே போலையும் வித்தெல்லாம் விழுந்து வந்திருக்கோம். மற்ற செடிகளும் என்ன செஞ்சுருக்கு, வந்திருக்குது. தே வர் வாக்கிங் அகெயின். திரும்பியும் அவங்க நடந்து கொண்டிருக்கிறாங்க. பார்த்தீங்களா, ஒன்று தான் வச்சோம், நடந்து எத்தனையோ வந்துட்டு. இன் ஒன் ஸ்மால் கார்னர் ஆஃப் த வேர்ல்டு கிராண்ட்ஃபாதர்ஸ் ட்ரீம் ஹேட் கம் ட்ரூ. இந்த உலகத்தில் உள்ள ஒரு முக்கில் என் தாத்தாவுடைய கனவு உண்மையாய் வந்துட்டு. ஸோ திஸ் ஸ்டோரி இஸ் ரிட்டன் பை ரஸ்கின் பாண்ட். இந்த ஸ்டோரியோட ஆத்தர், எழுத்தாளர் யார், Ruskin Bond. Now who is this Ruskin Bond? Ruskin Bond is an award-winning Indian author. அவர் இந்தியாவில் இருக்கிற தேராதூன், உத்தரகாண்ட் மீன்ஸ் இட்ஸ் நார்த் இந்தியா, இந்தியாவில் இருக்கிற அவார்ட் வின்னிங். அவர் நிறையா அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறாராம் இந்த புக்ஸ், ஸ்டோரி புக்ஸ்க்கு எழுதுறதுக்காக. ஆத்தர் ஆஃப் மோர் தென் 500 புக்ஸ், 500 புக்குக்கு மேலே எழுதியிருக்கிறாரு. ஷார்ட் ஸ்டோரிஸ், சின்ன சின்ன கதைகள் எழுதியிருக்கிறாரு. எஸ்ஸேஸ் அண்ட் நாவல்ஸ், எஸ்ஸேயும் எழுதியிருக்காரு, நாவல்ஸும் எழுதியிருக்கிறாரு. He writes poetry and books for children as well as adults. புக்கும் பொய்ட்ரியும் எழுதுறாரு. யாருக்காக, சின்ன பிள்ளைங்களுக்கும் பெரிய ஆட்களுக்கும். He lives with his adopted family in Landore. ஓகே, அவருடைய adopted family கூட அவர் லாண்டோரில் இருக்கிறாராம். இன் முசூரி, இன் இந்தியா, முசூரியில் அவர் இருக்கிறாரு. He was awarded the Padma Shri in 1999 and Padma Bhushan in 2014. அவர் என்ன செய்தாரா,
அவருக்கு பத்மஸ்ரீ 1999 கிடைச்சதான். அதே நேரத்தில் பத்மபூஷன் 2014 கிடைச்சதான். நல்ல வயசான ஒரு ரைட்டர். அதே நேரத்தில் அவர் அடாப்டட், அதாவது ஏதோ ஒரு ஃபேமிலி என்ன செஞ்சாங்களா, அவங்கள அடாப்ட் பண்ணாங்களாம். அடாப்ட் மீன்ஸ் தத்து எடுத்தாங்களாம். அந்த ஃபேமிலி கூட அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாராம். ஓகே, ஸோ நவ் let us open our classwork and start copying the questions given below. Start writing. What did grandmother feel about trees growing in the house? What did grandmother feel about trees growing in the house? ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, கிராண்ட் மதர் என்ன சொன்னாங்க, அது வளர்றது பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு ஆசைனா வளரட்டும், பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு ஒரு காடு, எனக்கு கூரா வேண்டாம், எனக்கு கூரா என்னது இருக்கணுமா, வீட்டின் ஓடு தான் எனக்கு கூரா இருக்கணும்ட்டு ஆசைப்பட்டாங்க இல்லையா. So here is the answer. What did grandmother feel about trees growing in the house? The answer is grandmother felt that trees growing in the house would make the roof brought down by the jungle. See, the answer is in page number 115, second paragraph at the last. I'm not going to have my roof brought down by the jungle. இல்லையா. ஸோ காடு, அதாவது அந்த மாங்கொட்டை வளர்ந்து வந்துச்சு, நிறைய செடிகள்லாம் வந்துச்சுன்னா என்னாகும், காடாக மாறிடணும். இந்த காடால் என் வீட்டு ஓடை நான் கீழே கொண்டு வர விரும்பலை. எனக்கு வீட்டு ஓடு காடு இருக்கணும்னு ஆசை இல்லை, ஓடு தான் எனக்கு ஓடாக இருக்கணும் இல்லையா. ஓகே, grandmother felt that trees growing in the house would make the roof brought down by jungle. Now the next question, why did the author leave town? எதுக்காக அவங்க விட்டாங்க, செகண்ட் வேர்ல்டு வார் வந்ததுனால டவுன் விட்டுட்டு போனாங்க இல்லையா. why did the author leave town? Answer, the author left the town due to the Second World War. The author left the town due to the Second World War. The third question, how did grandfather's dream come true? How did grandfather's dream come true? Answer, the trees which he had or instead of he, write the grandfather. The trees which grandfather had planted, he வேண்டாமா grandfather னு எழுதுங்க. The trees which grandfather had planted long ago in the rocky island, ROCKY, rocky,
Island, island. In the rocky island had multipled MUL TIP LIED multipled MULTI PLIED multipled. They were full stop. They were walking again. They were walking again. Full stop. So grandfathers. So grandfathers dream had come true. Dream had come true. So what exactly walking means, ma? The moving of the tree as well as the multiplying of the tree. Yeah. ஓகே ஸோ தட் மீன்ஸ் ஒரு மரம் நட்டால் அது விதை விழுந்து இன்னும் நிறையா வர்றது அதுக்கு பக்கத்தில் மற்ற செடி கொடியெலாம் வர்றது தான் என்னது மூவிங் ஆஃப் ட்ரீஸ் வாக்கிங் ஆஃப் ட்ரீஸ். Now the fourth one. Describe what the author saw when he went back to the island. ஓகே இப்போ இங்கிலாந்துலேருந்து அவர் திரும்ப வந்து அந்த ஐலாண்ட் அவர் பார்க்கும்போது என்ன பார்த்தாரு? ஓகே வாட் டிட் த ஆத்தர் சா? டிஸ்கிரைப். அவர் பார்த்ததை விவரித்து சொல்லணுமா? வாட் டிஸ்கிரைப் வாட் த ஆத்தர் saw when he went back to the island. What the author saw when he went back to the island. When the answer, when the author went back to the island, he saw the island was a green paradise. He saw the island was a green paradise. PARADISE, paradise. PARADISE, paradise. He saw some squirrels, SQIRRELS, SQIRRELS, squirrels. He saw some squirrels, comma, koel, 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 comma, a crow, 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 crow. Patient, a crow, patient. Okay, now the spelling of patient is P. See from your book, copy it from your book, all of you. PHEA SANT. PHEASANT, patient. And also the spelling written over here is wrong, children. So write the correct spelling that I say, or from book page number 116. PHEASANT, patient. And also saw other, and also saw other, and also saw other small trees
wild plants, smaller trees, wild plants, and grasses, full stop. And grasses, full stop. Smaller trees, wild plants, and grasses, full stop. Okay, so learn your question answers that has been given to you today, and then for your homework you're going to write the glossary, that is the meaning. What are the meanings? Rambling, wandering. Sprout, when seeds begin to grow into small plants. Spectacular, eye catching, அதாவது கண் பார்வைக்கு பிடிப்படுறது இல்லையா. Beckoned, to signal someone with your hand to ask the person to come closer or follow இல்லையா. கை வச்சு இப்படி சத்தம் போடாமல் கை வச்சு இங்கே வா அங்கே போ செய்யாத அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் beckoned. ஓகே, so write these meanings and also learn these meanings. Okay children, now tomorrow in the next video we will see the book back question and answers. Read and understand from page number 117 and etc. Till then, take care children. Bye for now.